ஹே காய்ஸ், இந்த வீடியோல வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பத்தி வந்து பார்க்க போறோம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேரிசனை தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம் இந்த இடத்துல. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 90 மார்க் வந்து ஸ்கோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு 97 வந்து ஸ்கோர் பண்றாங்க. அப்போ நான் என்னோட வந்து அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு 86 வந்து ஸ்கோர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட கம்மியா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க 90 வந்து ஸ்கோர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ வந்து எனக்கு ஈக்குவலா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா, கம்பேரிசன் வந்து பண்றோம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல வந்து 2 ஆப்பரண்ட்டுக்கு நடுவுல ஒரு கம்பேரிசன் வந்து ஏற்படுது. ஆப்பரண்ட்னா நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். இப்போ வந்து வேரியபிள்ஸ் நேம் வந்து பார்த்திருப்போம். ஏ, பி, ஏஜ், சம்மு இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸ்க்கு நடுவுல ஒரு கம்பேரிசன் ஏற்படும். ஸோ இந்த வேரியபிள்ல இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டன்ட் தான். இப்போ வந்து சம்முன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காது. சம்முல வந்து ஒரு 30ங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை டைரக்டா கொடுத்து அதை கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். லைக் வந்து 10, 20. ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூவை டைரக்டா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வேல்யூவை இந்த மாதிரி வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதை டைரக்டா கொடுக்குறோம், இதை வந்து இன்டைரக்டா கொடுக்குறோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி எனக்கு 2 ஆப்பரண்ட். ஓகே. ஒன்னு வேரியபிள் நேமா இருக்கலாம். இல்ல அப்படின்னா எனக்கு வந்து என்னது இந்த மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் இன்னொன்னு கான்ஸ்டன்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஆப்பரண்ட்டுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கம்பாரிசன் இருக்கு. எது பெருசு, எது சின்னது, எனக்கு ஈக்குவலா இருக்கா, எனக்கு நாட் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணுது அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணுது. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப். அது என்ன ரிலேஷன்ஷிப்? கிரேட்டர் தென்னா, லெஸர் தென்னா, ஈக்குவல் டுவா, நாட் ஈக்குவல் டுவா அப்படிங்கிற அந்த என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத டிட்டர்மைன் வந்து பண்ணுது. சரி, இதோட ரிசல்ட் எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒன்னா இருக்கும், இல்லை அப்படின்னா ஜீரோவா இருக்கும். ஓகே. ஸோ ஒன்னுனா ட்ரூ, ஜீரோனா வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இருக்கிறது கிரேட்டர் தென். கிரேட்டர் தென்னா எனக்கு சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கிரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஜி. அப்போ நான் ஜி போடுறப்ப இந்த மாதிரி போடுறேன். அப்போ இந்த மாதிரி போடுறப்ப எனக்கு என்ன ஆகுது? இந்த சிம்பிள் கிடைச்சிருதா? அப்போ கிரேட்டர் தென்னோட சிம்பிள் எனக்கு இப்படி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ கிரேட்டர் தென்னா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். எப்படி 10 வந்து கிரேட்டர் தென் 20 அப்படின்னு வந்து கேட்குறோம். என்னோட 10 இஸ் கிரேட்டர் தென் 20. 20யை விட 10 அதிகமா? இல்லைல்ல. அப்போ எனக்கு என்ன ஆன்சர்? ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 0 சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்னோட அவுட்புட் எனக்கு எப்படி இருக்கும்? 0ல இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட 10 வந்து கிரேட்டர் தென் 2வா அப்படின்னு வந்து செக் பண்றோம். ஓகே. ஸோ அப்போ கிரேட்டர் தென் 2னா என்ன அர்த்தம்? 2க்கு மேல இருக்க நம்பர்லாம் வரும். எப்படி 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். அப்போ 2ஓட எனக்கு 10 கிரேட்டர் தான். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது? ட்ரூ ஆகுது. ட்ரூ அப்படின்னா என்னோட அவுட்புட் என்ன? 1 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இதான் கிரேட்டர் தென். இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம வந்து லெஸர் தென் போவோம். ஸோ லெஸர் தென் எப்படி அமைச்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எல். எல் எனக்கு எந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு? இந்த இதில் இருக்கா? அப்போ எனக்கு இந்த ஒரு இதையும் நான் ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம லெஸர் தென் பார்ப்போம். 2 வந்து லெஸர் தென் 2 வந்து லெஸர் தென் 10 அப்படின்னு வந்து கேட்குறோம். ஸோ 2 வந்து 10 விட கம்மியா? ஆமா தானே? ஸோ அப்போ 10 விட கம்மி அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் எனக்கு என்னென்ன இருக்கும்? 9, 8, 7, 6, 5 இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். அப்போ 2 வந்து இது கம்மியா தான் இருக்கு. அப்போ இது வந்து எனக்கு ட்ரூ. ட்ரூங்கிற பட்சத்துல எனக்கு 1 தான் என்னோட அவுட்புட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 12 13 எடுத்துப்போம். 13 லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். ஸோ 13க்கு கம்மியா இருக்க நம்பர்லாம் இந்த நம்பர்ஸ் தான் நம்ம பார்த்துருந்தோம். அப்ப 13 வந்து என்னது? எனக்கு பெரிய நம்பர். அப்ப பெரிய நம்பருங்கிற பட்சத்துல இது வந்து எனக்கு ஃபால்ஸா தான் இருக்கும். ஓகே. ஃபால்ஸ்னா எனக்கு அவுட்புட் 0 வரும். ஸோ இதான் லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் நம்ம ஒரு 2 ஆப்பரண்ட்டுக்கு நடுவில் கம்பேர் பண்றது. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பத்தி வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 10 வந்து கிரேட்டர் தென் 20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ இப்படி பார்த்தோம்னா எனக்கு என்னென்னலாம் வரும்? ஸோ 10 இஸ் கிரேட்டர் தென் 20யா? 20யை விட அப்போ அதிகமாக இருக்க நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூவாக இருக்கும். அப்போ 21, 22, 23, 24 அப்படியே எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா போயிட்டு இருக்கும். இதே
10 greater than or equal to நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க equal to 20 அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த 20யும் சேர்த்து எடுத்துக்கோ ஓகே ஸோ வெறுமனா greater than 20 கொடுத்தோம்னா 21க்கு மேல இருந்து எனக்கு செக் பண்ணும் இதே ஈக்குவல் டு கொடுத்தோம்னா 20யும் சேர்த்து செக் பண்ணும் 20 21 22 23 24 இப்படி எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா போகும் ஓகே சரி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணலாம் 10 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தோம்னா கிரேட்டர் தென் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு அடுத்த நம்பர்ல இருந்து போகும் 11 12 13 14 ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து போயிட்டு இருக்கும் ரைட்டா இதே 10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கேட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு 10ஐயும் சேர்த்து எடுத்துக்குது ஓகே 10 11 12 ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து போதும் அப்போ எனக்கு இந்த இடத்துல 10 கிரேட்டர் தென் 10 தான் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு ஃபால்ஸ் இதே 10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 10ஐயும் சேர்த்து எடுத்துக்கோ ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல ட்ரூ ஆயிடுது ஓகே ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் அதே மாதிரி தான் வந்து நமக்கு லெஸர் தென்னுக்குமே இருக்கு ஸோ லெஸர் தென் நம்ம போடுவோம் ஸோ லெஸர் தென் பொறுத்த வரைக்கும் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் 2 லெஸ் தென் 10 அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு 10க்கு கீழே உள்ள நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதுறோம் 9 8 7 6 5 இந்த மாதிரி எனக்கு வந்து எழுதுறோம் ஓகே நெக்ஸ்ட் 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கேட்குறப்ப 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 10 9 8 7 6 5 இந்த மாதிரி எனக்கு வந்து 10ஐயும் சேர்த்து எடுத்துக்குது இப்போ அடுத்த கொஸ்டின் 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்குது ரெண்டு கீழே உள்ள நம்பர்லாம் 2 1 0 இந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ட்ரூ ஆயிடுது ஓகே இதே நான் 2 லெஸ் தென் 2 அப்படின்னு நான் வந்து கேட்டேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் ஏன்னா 2க்கு மேல இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னா எடுத்துக்கும் ஸோ அதனால நீங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க அந்த நம்பரும் சேர்த்து எடுத்துக்குதா அப்படிங்கறதா இந்த ஈக்குவல் டுவோட மீனிங் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஒன்றும் இல்லை இப்போ 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு கேட்டோம்னா ட்ரூ ஏன்னா 10ம் 10ம் ஈக்குவல் தானே இந்த இடத்துல என்ன பார்த்தோம் 90 எனக்கு சேம் மார்க்கா இருந்தனால ஈக்குவல் இதே இதெல்லாம் வந்து நாட் ஈக்குவல் எனக்கு வந்து டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் இருக்கு இதெல்லாம் நாட் ஈக்குவல் இப்போ 11 ஈக்குவல் டு 11 அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா இதுவும் ட்ரூ ஸோ ரெண்டுமே ட்ரூ இப்போ 10 ஈக்குவல் டு 11 கேட்டோம்னா ஃபால்ஸ் ஏன் ஏன்னா அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது இதோட டிஃபர் ஆகுது ஸோ அதனால ஃபால்ஸ் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு இதுவுமே சேம் தான் இது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போகுது இப்போ 10 ஈக்குவல் டு சாரி 10 not equal to where is not so not equal to வந்து கொடுத்து 10 கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு ஃபால்ஸ் ஆகும் ஏன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சொல்லியிருந்தோமா ஸோ அதனால இப்போ 10 வந்து நாட் ஈக்குவல் டு 11 கேட்டோம்னா 10 வந்து 11 கிடையாது தானே ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ரூ ஆயிடும் ஏன்னா இது நாட் ஈக்குவல் டு தானே ஓகே எனக்கு எப்போ இந்த மாதிரி சேம் நம்பரா இருக்கோ அப்போ மட்டும் இந்த இடத்துல ஃபால்ஸ் வரும் நாட் ஈக்குவல் டு அப்போ எப்போ சேமா இருக்கோ அப்போ ட்ரூ இதெல்லாம் நம்ம ரியல் டைமா எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரேட்டர் தென்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஒரு மார்க்ஸ் வச்சுக்கலாம் மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 35 இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாஸ் ஓகே இப்போ உங்களோட மார்க் லைக் ஒரு 56 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோலாம் எடுக்க மாட்டீங்க ஒரு 96 வச்சுப்போம் 96 கிரேட்டர் தென் 35 அப்படின்னு பார்க்குறோம் ஆமா தானே அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா பாஸ் ஆயிடுவீங்க இதே மார்க் வந்து ஒரு 25 தான் எடுத்திருக்காங்க ஒருத்தவங்க அவங்க கிரேட்டர் தென் 35 அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா லெஸ் தென்னா இருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆயிடும் ஃபால்ஸ் ஆயிடுது ஸோ அதனால அவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ரியல் டைம் மார்க்ஸை வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம் அதே வச்சு லெஸ் தென்லையும் ஏன்னா சேம் லைக் அப்படிதான் இப்போ வந்து இது அப்படியே வந்து தலைகீழ போடுவோமே என்னோட மார்க் வந்து லெஸ் தென் 35 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கிரேட்டர் தென் 35 இருந்துச்சுன்னா பாஸ் சொல்லிவிடும் லெஸ் தென் 35 இருந்துச்சுன்னா ஃபெயில்ப்பா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இந்த வேர்டை மட்டும் தான் மாத்துறோம் 35 கீழே இருந்தேன்னா ஃபெயிலு 35 மேலே இருந்தேன்னா பாஸ் அப்போ நம்மளோட மார்க் 96
96 வந்து less than 35 அப்படின்னு பார்க்குறோம். இல்ல greater than. ஸோ அதனால இது வந்து எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா பாஸ் ஆயிடுது. இதே வந்து ஒரு 25 less than 35ன்னு பார்க்குறோம். 35வோட 25 லெஸ் தான். அப்ப ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்னது ஃபெயில் தான் அப்படிங்கிறத இந்த மாதிரி மார்க்ஸை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓட் ஏஜ் வந்து வச்சுப்போம். நமக்கு வந்து ஏஜ் வந்து 18க்கு மேல இருக்கவங்க 18க்கு மேல இருக்கவங்களும் நீங்க வந்து என்ன அப்படின்னா ஓட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் 18 வந்து கொடுக்குறேன். ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னா எனக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவா? 18க்கு தவிர்த்து 19ல இருந்து ஆவாங்க. இந்த மாதிரி ஆவாங்களா? ஸோ இதே நான் வந்து ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 நான் கொடுக்குறேன். சாரி, இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? 18 சேர்த்து ஆகும் 18, 19, 20. ஸோ இந்த ஏஜ் கேட்டகரிக்கு மேல இருக்கவங்களாம் ஓட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ ஏஜ் வந்து ஒரு 22 இருக்கு. 22 கிரேட்டர் தென் 18 அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆமா கிரேட்டர் தானே. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 16 வயசுல இருக்கவன் வந்து எனக்கு ஓட்டு போடணும்னு ஆசை சொல்லி வரையான். இவனுக்கு வந்து 18க்கு கீழே தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து நாட் எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஓகே, இதே நம்ம வந்து லெஸ்ஸர் தென்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நம்ம ஈக்குவல் டு போடலாமா? இப்போ 16 18 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ இப்படி போடுறப்ப எனக்கு என்ன ஆகும்? என்னோட ஏஜ் 18 இருக்கு. நான் என்னோட கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன்? ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல பாஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ இப்படி கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இயர் பாஸ் ஆகுது. இப்படி கண்டிஷன் கொடுத்தோம்னா 18ஆல என்ன பண்ண முடியாது? ஓட்டை போட முடியாது பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா அவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். இதுல ஒண்ணும் இல்ல. அங்க டைரக்டா நம்ம கிரேட்டர் தென் இருந்தா எலிஜிபிள், லெஸ்ஸர் தென் இருந்தா நாட் எலிஜிபிள். சிம்பிள் ரூல் தான் நமக்கு. ஸோ ஈக்குவல் டு 18னா 18யும் எனக்கு வந்து சேர்த்து எடுத்துக்குது. ஓகே, 18ல இருந்து அதுக்கடுத்து 17, 16 இந்த மாதிரி எனக்கு வந்து இது கம்மியா இருக்கவங்கலாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டுலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட பாஸ்வேர்டு ஓல்டு பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுறீங்க. சைன்இன் பண்ணுறப்ப என்ன போடுவோம்? நம்மளோட நேமு பாஸ்வேர்டு வந்து கொடுப்போம். ஓகே, இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நேம் வந்து இப்போ நான் வந்து ஆஷிகா அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாஸ் வந்து ஆஷி சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் செகண்ட் டைம் வரப்ப என்னோட பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணிடுறேன்? லாகின் பண்றப்ப 1 2 3 4 5 அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். எனக்கு ஆனா டிபில ஸ்டோர் ஆகிருக்கிறது என்ன 1 2 3 5 4 அப்படின்னு சொல்லி ஸ்டே ஆகுது. இந்த ரெண்டும் சேமா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு. அப்ப எனக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு தான் இருக்கும். என்னோட டிபில இருக்கிறது இந்த பாஸ்வேர்டு. இப்ப நான் என்டர் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ இது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்னால் அந்த வெப்சைட்டை போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்து நான் கரெக்டாக போட்டுறேன். ஓகே, ஸோ இது என்னோட ஓல்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு C1254. ஸோ இது வந்து என்னோட நியூ பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நான் போடுறப்ப எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போனா என்னால் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியல் டைமாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. இந்த மாதிரி ஈக்குவல் டு இருந்தீங்கன்னா எலிஜிபிள். இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பாரிசன் வந்து ரியல் டைமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை ப்ரோக்ராம் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஏக்கு வந்து நான் 10 கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து 20 கொடுத்துருக்கேன். நம்ம இனிஷியல் பண்ணலாம். இப்போ printfல % d எதனால %d கொடுக்குறோம்னா என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா எய்தர் 1 or 0 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால அது 0 1ங்கிறது எனக்கு வந்து ஒரு இன்டீஜர் தான். அதனால நான் %d யூஸ் பண்றேன். a greater than b அப்படிங்கிறத நான் செக் பண்றேன். ஸோ a greater than b எனக்கு வந்து 0 வருது. ஏன்னா 10 வந்து greater than 20 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. அப்போ எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இதே நம்ம வந்து a less than b அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். a வந்து b விட லெஸ்ஸா? அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ வரும். ஓகே, நெக்ஸ்ட்
A வந்து ஈக்குவல் டு B அப்படின்னு செக் பண்றோம். இது வந்து கிடையாது. ஏன்னா இப்ப நான் 2 வேல்யூவும் 10 கொடுத்தேன்னா மட்டும்தான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது கிடைக்கும். பாருங்களேன். ஓகே. ஸோ அதனால அது வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம வந்து செக் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10 கொடுத்துருவோம். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரூ ஆயிடுச்சு. இதே நான் 11 கொடுக்குறேன். நான் உங்களுக்கு கான்செப்டை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுலேயே மெஜாரிட்டி லாஜிக்ஸ் வந்து புரிஞ்சிரும். ஸோ அதை அப்படியே ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமா வந்து பார்க்குறோம். நீங்க கொடுக்குற அந்த வேல்யூஸ்க்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து அவுட்புட் ட்ரூவா இருந்துச்சுன்னா 1 வரும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா 0 வரும். ஓகே. ஸோ லெஸ் A வந்து லெஸ் தென் B அப்படின்னு கேட்குறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B அப்படின்னு கேட்குறோம். ஆமா தானே? A வந்து லெஸ்ஸா தானே இருக்கு. இப்போ நான் இங்க 10 கொடுத்துட்டேன் அப்படின்னா 10ஐயும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த டைம்ல எனக்கு வந்து இப்பயும் ட்ரூவா தான் வரும். இப்போ நான் 9 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஃபால்ஸ் வரும். இந்த ஃபால்ஸ் வருதா? ஸோ இது வந்து கிரேட்டர் தானே இருக்கிறனால இந்த லெஸ் தென் கண்டிஷனுக்கு ஃபால்ஸ் ஆயிடுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு வந்து கொடுக்கலாம். ஏன்னா இது நாட் ஈக்குவல் டு தான் வரும். ஏன்னா ரெண்டுமே சேம் கிடையாது இல்லையா? அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா 1 வருது. ஓகேயா? ஸோ நாட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா ட்ரூ ஆகுது. அதனால எனக்கு 1 ஆகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.